நிலையான எழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சியும் உண்டாக கடவது. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்களை, உதகை மறை மாவட்டம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயம் மைக்கேல் பாளையம் பங்கை சார்ந்த இறை குடும்பங்களின் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நம்பிக்கை மறுமலர்ச்சி என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது நடைபெற இருக்கின்ற இந்த நற்கருணை ஆராதனையில் நீங்களும் நம்பிக்கையோடு பங்கு கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நற்கருணையில் வீற்றிருக்கின்ற நமது ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் தமது ஆசியால் நிரப்பி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சமாதானமும் அமைதியும் மகிழ்ச்சியும் அளிக்க நற்கருணை ஆண்டவர்தாமே அருள் புரிய வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் இந்த நற்கருணை ஆராதனை வழிபாட்டில் மன்றாடுகின்றோம். நீங்களும் இந்த நம்பிக்கை மறுமலர்ச்சி என்ற கருத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்ற இந்த நற்கருணை ஆராதனை வழிபாட்டில் நம்பிக்கையோடு கலந்து கொண்டு இறை அருளை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். நீங்களும் நற்கருணை ஆண்டவரிடம் எங்களுக்காக இறை அருளுக்காக மன்றாடும்படி அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதோ நாம் எதிர்பார்த்திருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, இதோ நம்முடைய இந்த பங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பங்காக இருக்கிறது. ஏறக்குறைய 17 அருட்தந்தையர்கள் நமது மண்ணிலிருந்து இறையாட்சி பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான கன்னியர்கள் அருட்சகோதரிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான இறையழைத்தல் நமது பங்கிலே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணையை சுமக்கின்ற கரங்கள் உள்ளங்கள் பேறு பெற்றவை, பேறு பெற்றவை. யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த நற்கருணை ஆண்டவரை பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையோடு கூட இந்த நற்கருணை ஆண்டவரிடம் கேட்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமன் பார்ந்தவர்களே, இங்கே நலம் கொடுப்பவர், சுகம் கொடுப்பவர் இந்த ஃபாதரோ சகோதரரோ அல்ல. நாம் நம்பி இருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவர், இவரே சுகம் தரக்கூடியவர், இவரே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடியவர், இவரே எது ஆகாது என்று எண்ணினாலும் கூட அதை நிறைவேற்றுபவராக, செய்து முடிப்பவராக இருக்கிறவர்.
அவரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவரே. நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவரே. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே மிகுந்த வாஞ்சையோடு கூட உமது திருமுன் ஒன்று கூடி இருக்கிற இந்த சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் யாருக்காக இந்த நேரத்திலே ஜெபிக்கிறார்களோ, எவர்கள் சுகம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்பதற்காக உமது திருமுன் வந்து நிற்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறோம். எங்களது வாழ்க்கையிலே எங்களுக்கு நடக்கின்ற விபத்துகள், ஆபத்துகள், இழப்புகள் உம்மிடமிருந்து எங்களை பிரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் தளர்ந்து போய்விடக்கூடாது, நாங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. இயேசுவே, எங்கள் ஆசீர்வதியும். நற்கருணையில் எங்களுக்காக காத்திருப்பவரே, இதோ உம்மை தேடி நாடி ஓடி வந்திருக்கிற இந்த சகோதர சகோதரிகளுக்கு உம்முடைய முகத்தை திருப்பி அருளும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசி அருளும். இந்த ஒரு சில மணித்துளிகள் உம்மோடு கூட இணைந்திருக்கிற இந்த நேரத்திலே உம்முடைய அன்பை நாங்கள் உணரச் செய்தருளும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களது நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்ள செய்தருளும் அன்பு தெய்வமே. உண்மையே நம்பி என்னாலும் நாங்கள் வெற்றி பெறுகிற மக்களாக வாழ எங்களோடு இரும். எங்களை தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து வழி நடத்தும். பாடல் எண் 10 கரங்கள் தட்டி நாம் இணைந்து பாடும். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்கள் தட்டி ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்கள் தட்டி. ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பரிசுத்தருக்கு, நம்முடைய தூதையருக்கு இதோ அவரை புகழ்கிற நேரம். விண்ணகத்திலே வானதூதர்கள் செய்கிற அந்த அற்புதமான செயலை, உன்னதமான செயலை நம்முடைய நற்கரணை ஆதருக்கு செய்கிறோம். இத்தகைய ஒரு உணர்வோடு கூட நாம் ஆண்டவரை புகழ்வோம். பரிசுத்தரே, உமக்கே ஆராதனை, தூயவரே, உமக்கே ஆராதனை. பரிசுத்தரே, உமக்கே ஆராதனை, தூயவரே, உமக்கே ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கரங்கள் தட்டி பாடுவோம். வல்லவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை. மகிழ்ச்சியோடு நான் பாடுபடுவோமா? வல்லவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை. சேர்ந்து பாடுவோமா? வல்லவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இறையரசில் அன்பு உண்டு, அமைதி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அந்த இறையரசுக்காக நாம் ஆராதனை செய்வோம். அந்த இறையரசை நமக்கு அமைத்து தருகின்ற இறைமகனுக்காக நாம் ஆராதனை செய்வோம். இறையரசே உமக்கு ஆராதனை, இறையரசே உமக்கு ஆராதனை. இறைமகனே உமக்கு ஆராதனை. பாடுவோம். இறைமகனே உமக்கு ஆராதனை. துதிகண மகிமையெல்லாம், துதிகண மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம், அப்பா உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே என் தேவனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இரு கரங்கள் உயர்த்தி நாம் பாடுவோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆண்டவரே, உமக்கே ஆண்டவரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. நற்கருணை ஆண்டவரே, இயேசுவே, எங்களுக்காக வந்தவரே, எங்களுக்காக வாழ்பவரே, உயிருள்ள தெய்வமே, இயேசுவே உமக்கு ஆராதனை ஐயா. இயேசுவே புகழ் உமக்கு, ஸ்தோத்திரம் உமக்கு. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே இருப்பவரே, எங்களோடு வாழ்பவரே, இயேசுவே இம்மானுவேலே, மெஸ்ஸியாவே, ஆறுதலே, அதிசயமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, 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 இயேசுவே உன்னதரே, தூயவரே, வல்லவரே. அன்பு கோருவே இயேசுவே, இன்னும் அதிகமா, இன்னும் 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 ஐயா ஆராதிப்பே, ஆராதிப்பேன் ஐயா. இன்னும் ஆர்வமா, இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவே இயேசுவே உம்மை அன்பு
கூறுவேன். இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் உன்னிடம் அன்பு செலுத்துவேன். ஆராதிப்பேன் ஐயா, ஆராதிப்பேன் ஐயா. இன்னும் ஆர்வமாய் உம்மை ஆராதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ஐயா. ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். உம்மை அன்பு கூறுவேன் ஐயா. ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை இரு கரம் உயர்த்தி ஆராதனை 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 சத்தமாக அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் இயேசுவே ஹல்லேலூயா இயேசுவே. தாய் போல தேற்றி இயேசுவே, தாய் போல தேத்துனீங்களே. தந்தை போல ஆற்றி தந்தை போல என்ன வழி நடத்தினீங்களே. தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. என்ன தோள் மீது சுமந்து வழி நடத்தினீங்களே. தாய் போல தேற்றி என்னோட தாய் போல தேத்துனீங்களே ஐயா. தந்தை போல ஆற்றி என்னுடைய தகப்பன போல என்ன வழி நடத்தினீங்களே. தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. என்ன தூக்கிக்கிட்டு சுமந்தீங்களே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே ஐயா, உங்களை போல புரிஞ்சுக்க யாருமே இல்லை ஐயா. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உங்களை போல அரவணைக்க யாரும் இல்லையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உங்களை போல புரிஞ்சுக்க யாருமே இல்லையா. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே உங்களை போல அரவணைக்க யாரும் இல்லையா. இப்போதும் என் வாழ்விலே இயேசுவே, இயேசையா நீ போதுயா. இப்போதும் என் வாழ்விலே என் வாழ்க்கையில நீ போதும் இயேசுவே. இப்போதும் என் வாழ்விலே இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில நீ போதும் ஐயா. நீ போதும் என் வாழ்விலே இரு கரம் உயர்த்தி நீ போதும் என் வாழ்விலே இயேசையா நீ போதும் என் வாழ்விலே நீ போதும் என் வாழ்விலே இயேசையா நீ போதும் என் வாழ்விலே கிறிஸ்துவில் எங்களுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில், உங்களோடு இணைந்து ஜெபிப்பதில், அதுவும் நம்முடைய நற்கருணை நாதருக்கு முன்பாக உங்களை எல்லோரையும் ஒப்பு கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய விவிலியத்தை பலமுறை நாம் வாசித்திருப்போம், வாசித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இது நமக்கு உணர்த்துகின்ற செய்தி புதிதாக இருக்கிறது, நமக்கு தேவையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு எனக்கு எது தேவையோ, இன்னைக்கு எனக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வை
நான் சம்பாதித்து கொள்ள வேண்டுமோ அதை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கு தந்தை ரொம்ப பெருமையா சொல்லி கொண்டிருந்தார். இந்த ஊர்ல நிறைய அருட்தந்தையர்கள் இருக்கிறார்கள், அருட்சகோதரிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு சில மக்கள் இன்று என்னை வந்து சந்தித்தார்கள். என்னை சந்திக்கிற பொழுது அவர்களது குடும்பத்தில் சந்திக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல்கள் இதையெல்லாம் குறித்து ஒரு சிலர் சொன்னார்கள். ஒரு சிலர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். ஏன், உங்களில் பலரும் நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எண்ணி இருக்கலாம், இல்லை உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கலாம். என்ன நமக்குள்ள இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது அப்படின்னா, ஃபாதர் நான் தினமும் கோயிலுக்கு போறேன் ஃபாதர், என்னால் முடிந்த வர ஜெபமாலை சொல்றேன், பக்தி முயற்சிகளை ஈடுபடுறேன், ஆனா ஏன் ஃபாதர் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, என்னால ஜெயிக்கவே முடியல ஃபாதர், ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது, நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் தவறி தவறி அது இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஃபாதர், என்ன பண்றதுன்னே தெரியல ஃபாதர். ஒருவேளை கடவுள் என்னை பார்க்கலையோ, கடவுள் என்னுடைய குரலை, என்னுடைய கண்ணீரை கண்டுகொள்ளவே இல்லையோ அப்படின்னு நாம கலங்கி இருக்கலாம். நாம எப்பொழுதும் தவித்து கொண்டே இருக்கலாம், துடித்து கொண்டே இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஒரு முக்கியமான பகுதி இயேசுவினுடைய காலகட்டத்திலே, வரலாற்றிலே நடக்குது. அது என்ன அப்படின்னா, லூக்கா நற்செய்தியாளர் அந்த பகுதியை மிக அற்புதமாக சொல்லுகிறார். அது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம். அந்த முதல் அதிகாரத்தில் குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் செய்தியாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, யோவானுடைய பிறப்பு. இந்த யோவானுடைய பிறப்பு நிகழுகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அபியா வகுப்பை சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் ஒரு குரு, அதாவது ஆலயத்தில் கடவுள் முன்னிலையில் இருந்து மக்கள் ஒப்பு கொடுக்கிற அந்த காணிக்கைகளை கடவுளிடம் ஒப்பு கொடுக்கிற ஒரு குரு செய்கிற வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும், அப்பொழுதெல்லாம் அவர்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபடுகிற பொழுது அவருடைய மனைவி ஆரோனின் வழி வந்தவர். இந்த ஆரோனின் வழிவந்த எலிசபெத், இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, இவர் ஒரு குருத்துவ வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியும் கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷியாக இருக்கிறார். ஆனா என்னங்க, குழந்தை இல்லை. இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், ஒரு குடும்பத்துல குழந்தை இல்லை அப்படின்னா போறவங்க வரவங்களாம் எவ்வளவு கேவலமாக சொல்வார்கள். பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இல்ல வேறு ஏதாவது படிப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் குழந்தை இல்லை, எனக்கு சந்ததி இல்லை அப்படிங்கிற பொழுது அவர்களை முன்னின்று எந்த செயலையும் செய்வதற்கு கூட ஒத்துக்க மாட்டாங்க. அதை ஒரு சாபமாக பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இங்கே சக்கரியாவும் எலிசபெத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அவங்க அதை குறித்து கவலைப்பட்டாங்களா அப்படின்னா, பின்வருகிற அந்த பகுதி ஒரு செய்தியை சொல்கிறது. என்ன அப்படின்னா, 8வது வசனத்துல, தம்முடைய பிரிவின் முறை வந்த பொழுது சக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோயிலுக்கு சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டுக்குள்ளைக்கு போட்ட போது அது சக்கரியாவின் பெயருக்கு விழுந்தது. இங்க பாருங்க, அவருக்கு ஒரு வரம் மறுக்கப்பட்டு இருக்கிறது, இல்ல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கிறார்.
ஐயோ, கடவுள் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலையே. நான் இவ்வளவு நாள் கடவுளுடைய முன்னாடி தானே பணி செய்து கொண்டிருந்தேன், கடவுளுடைய வாழ்க்கையை தானே நடத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இந்த வரம் கொடுக்கப்படவே இல்லையே, இந்த அருள் கொடுக்கப்படவே இல்லையே, இந்த சுகம் கொடுக்கப்படவே இல்லையே அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கிற பொழுது மறுபடியும் கடவுள் அவரை அந்த ஆலயத்துக்கு கூப்பிடுறாரு. அன்பார்ந்தவர்களே, நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன். ஒருவேளை நான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், இல்ல நீங்க உங்களது குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இருந்தா அதை எப்படி முடிவெடுத்திருப்போம்? என்னையா பெரிய சாமி, நான் அந்த ஆலயத்துல கிடையா கிடக்கிறேன், கடவுள் என்னுடைய கண்ணீரை கண்டுகொள்ளவே இல்லை, என்னுடைய குரலை கேட்கவே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் மறுபடியும் அந்த கோயிலுக்கு போய் வேலை செய்யணுமா? அன்பார்ந்தவர்களே, நல்லா யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நேரத்தில் நம்ம இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறோம். நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும், கடவுள் எனக்கு என்னத்தை கொடுத்துட்டாரு. இங்க பாரு, எதுவுமே இல்லாம என் வாழ்க்கையில நான் போராடி கொண்டு இருக்கிறேன். தளர்ந்து போய் விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆனா சக்கரையா என்ன பண்றாரு? துணிந்து போகிறார். எதை பற்றியும் கண்டுகொள்ளவே இல்லை. இது கடவுளுக்கு இந்த பணியை செய்ய வேண்டும் என்பது எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, ஒரு சேவை. துணிஞ்சு போறார். அங்கதான் கபிரியேல் தூதர் அவருக்கு முன்பாக வருகிறார். ஆமன்பார்ந்தவர்களே, ஆமன்பார்ந்தவர்களே, வந்து அவர் நமக்கு தெரியும் அந்த பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம். அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னுடைய மனைவி வயசானவங்களா ஆயிட்டாங்க, எனக்கும் வயசாயிடுச்சு, நான் எப்படி இனிமேல் குழந்தையை பெற்றெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கடவுள் அவரை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்ம என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்? எனக்கு கடவுள் கொடுக்கல, அதனால நான் பின்வாங்கி போயிடுறேன். எனக்கு கடவுள் எதுவுமே செய்யல, அதனால கடவுளுடைய அன்பிலிருந்து நான் விலகி போகிறேன். இல்ல, உடனே நம்மள பலர் கேட்கலாம், ஏன் ஃபாதர் கடவுள் அப்படி என்ன சோதிக்கணும், ஏன் ஃபாதர் சோதிக்கணும்? இதுக்கு எங்க பதில் இருக்குது அப்படின்னா, யோபு ஆகமம். யோபு அப்படியே வளமோடு இருக்கிறார், நலமோடு இருக்கிறார், சுகமோடு இருக்கிறார், நிறைய சொத்தோடு இருக்கிறார், அவருக்கு நிறைய குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். நம்ம பார்த்தோம், சக்கரியாவுக்கு எதுவுமே இல்லை, ஆனா யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அழகி என்ன போய் சொல்றான், எங்க போயிட்டு வர அப்படின்னு கடவுள் கேட்கிறாரு. அப்ப அழகை சொல்றானா, இந்த பூமி எல்லாம் போய் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு வரேன். அன்பார்ந்தவர்களே, அங்கே இப்படி சொல்லப்படும். அப்ப கடவுளே அந்த சாத்தானை பார்த்து அழகையை பார்த்து கேட்கிறார், நீ சுத்திட்டு வந்தியே, என்னுடைய ஊழியன் யோபுவை பாத்தியா? கடவுளுடைய அன்பை பாருங்க. யோபுவை பாத்தியா? ஆமா, அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க, அவன் ஏன் உங்களை கொண்டாட மாட்டான்? அவன் ஏன் உங்களுடைய புகழ பாட மாட்டான்? அவன் ஏன் உங்களை ஆராதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் சொல்லுவாரு, அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அப்ப அந்த கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கிற அந்த போராட்டத்துல சாத்தான் சொல்லுவான், அவனை நான் சோதிச்சேன்னா தெரியும், அவன் என் பக்கம் வந்துடுவான். அன்பார்ந்தவர்களே, அப்ப நல்ல மனிதருக்குத்தான் இங்க பிரச்சனை வருது. யார் கடவுளோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பிரச்சனை வருது. அப்ப ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த சோதனைகள், நான் சந்திக்கிற இந்த இழப்புகள் இதனால வரலாம், இதனால வரலாம். எப்பொழுதாவது நான் அதை விட்டு கொடுத்து விட்டேன் அப்படின்னா கடவுளுடைய அன்பிலிருந்து நான் விலகி விடுகிறேன். பிரியமானவர்கள், கடவுளுடைய அன்பிலிருந்து நான் விலகி விடுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதுதாங்க. வாழ்க்கையில தளர்ந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். நாங்க சமீபத்தில் இலங்கைக்கு போயிருந்தோம். அங்கு ஒவ்வொரு ஆலயங்களுக்கு போயிட்டு இது போல ஜெப கூட்டங்களை ஏற்பாடு செய்து நடத்தினோம். ஒரு பெண், அவருக்கு வயது எத்தனை இருக்குன்னு தெரியல,
அவர் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள், சரியா கிடைக்கல. ஒரு முறை என்னிடம் கதறி அழுது பேசினார்கள். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுதான், ஃபாதர், நான் ஒரு வேறு மதத்தை சார்ந்த, அதாவது பௌத்த மதத்தை சார்ந்த ஒருவரை நான் விரும்பி திருமணம் செய்து கொண்டேன். அப்படி திருமணம் செய்து கொள்கிற பொழுது என்னுடைய வீட்டில் சொன்னாங்க, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா திருமணம் செய்துக்கோ, ஆனா நீ நமது கிறிஸ்தவ முறைப்படி தான் திருமணம் செய்து கொண்டு சொன்னாங்க. அதனால அந்த பையன் வேற வழியே இல்லாம கிறிஸ்தவ மதத்துக்கு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அதன் பிறகு அவர் ஆலயத்திற்கெல்லாம் பெருசா வரவே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தில் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா என்னை பழித்து கொண்டே இருப்பார், என்னை கேவலமா பேசிக்கிட்டே இருப்பாரு. எங்க கடவுளெல்லாம் விட்டுட்டு நான் வந்தேன், அதனால தான் இப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவர் இல்லாத நேரங்களில் எல்லாம் நான் விவிலியத்தை எடுத்து புரட்டி வாசித்து கொண்டு படித்து கொண்டு என்னுடைய கடவுளை குறித்து நான் சிந்தித்து அழுது தியானித்து கொண்டே இருப்பேன். கடவுளை விட்டு நான் போகவே இல்லை ஃபாதர். சில நேரத்தில் நான் ஆலயத்துக்கு போறேன் அப்படின்னா என்னுடைய கணவர் அனுப்ப மாட்டார், அப்பொழுதெல்லாம் நான் அழுவேன். எப்பொழுதாவது சில நேரத்தில் சரி போயிட்டு வா அப்படிம்பாரு, அவர் வரவே மாட்டார். நான் அப்பொழுது ஆலயத்திற்கு போகிற பொழுதெல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்பேன், கடவுளே கடவுளே ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும். அது என்ன வாய்ப்பு அப்படின்னா, என்னுடைய கணவருக்கு முன்பாக என்னுடைய கடவுள் பெரியவர் என்பதை நான் நிரூபிக்க வேண்டும், என் கடவுள் வல்லமையானவர் என்பதை நான் நிரூபிக்க வேண்டும், என் கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்பதை நான் நிரூபிக்க வேண்டும். அப்படிதான் ஃபாதர் நான் வேண்டிக்கிட்டேன். நான் வேற எதையுமே கேட்கல ஃபாதர். என்னுடைய கணவர் சின்ன சின்ன பிசினஸ்ல ஈடுபட்டார், நிறைய கடனை வாங்கிக்கிட்டே இருந்தார். பல லட்சங்களுக்கு அவர் இப்பொழுது கடனாளியாக மாறிவிட்டார். என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் என்னுடைய உடல் ரீதியாக போராடி கொண்டிருக்கிறேன், மன ரீதியாக போராடி கொண்டிருக்கிறேன். நாட்டில் உங்களுக்கே தெரியும் பொருளாதார பிரச்சனை, இதுல எங்களுடைய கடன் தொல்லை, ஒண்ணுமே முடியல. அழுது 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 வேண்டிக் கொண்டே இருந்தேன். ஃபாதர், அப்பதான் உங்களது ஜெப கூட்டம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். உடனே நான் என்ன பண்ணேன், என்னுடைய கணவர்கிட்ட போயிட்டு கேட்டேன், இது போல மாதா தொலைக்காட்சியிலிருந்து ஒரு ஜெப கூட்டம் நடக்குது, தயவு செய்து நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் சொன்னார், அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னாரு. ஏதோ ஒரு நம்பிக்கையில அவர்கிட்ட நானும் சண்டை போட்டு பார்த்தேன். கடைசியா ஒன்னே ஒன்று சொன்னேன், தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு முறை என்ன அனுப்பி வைங்க, நம்முடைய இந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா நான் மறுபடியும் போறேன், இல்லை அப்படின்னா நான் போகல அப்படின்னு மிகுந்த நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி நான் என் கணவன்கிட்ட துணிஞ்சு சொன்னேன் ஃபாதர். துணிஞ்சு சொல்லிட்டு என்னுடைய குழந்தைகளை தூக்கி கொண்டு, ஒரு கை குழந்தை, இன்னொரு சிறுமி, எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நான் ஆலயத்திற்கு வந்தேன் ஃபாதர். ஜெபம் செய்தேன் ஃபாதர். ஃபாதர், நீங்க நம்புறீங்களோ இல்லையா ஃபாதர், நான் ஜெபம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய கணவர் கதறி அழுதார், கதறி அழுதாங்க ஃபாதர். என்னுடைய காலில் விழுந்து சரிதான், நீ சொல்றது சரிதான், என்னுடைய நண்பன், என்னை ஏமாத்திய நண்பன் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இந்தா இவ்வளோ பணத்தை கொடுத்தான் அப்படின்ட்டு அப்படியே வீசினார். ஃபாதர், கடவுள் இருக்கிறாரு ஃபாதர், என்னுடைய கடவுள் என்னை கைவிடாத தெய்வம் என் கூடவே இருக்கிறார் ஃபாதர். ரொம்ப நன்றி ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமன் பார்ந்தவர்களே, ஆமன் பார்ந்தவர்களே, இது கடவுளிடம் வருகிற சோதனை என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய விசுவாசத்தை நான் ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு தருணத்திலும் நான் ஆழப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பல நேரங்கள் அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஏன்
ஒருவேளை இங்கே நம்ம நிறைய அருட்தந்தையர்கள்லாம் இருக்கிறாங்க. எங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இல்லையா? இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதா? நிறையவே இருக்கிறது. ஆனாலும் கூட நான் கடவுளுக்கு முன்னிலையில் நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய கடவுளை விட்டு நான் விலகாத ஒரு மனநிலையோடு இருப்பேன். அதுதானே நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிறது என்னது? நான் யாரை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறேனோ அவரை விட்டுவிடக் கூடாதுங்க. என்னுடைய கடவுள் யார் என்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நான் அவரோடு பயணம் செய்கிற பொழுது என்ன பண்றேன்? எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அவர் கையை விட்டுட்டு நிக்கிறேங்க. அவர் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுகிறார். ஆனா நான் அவரது கையை விட்டுட்டு அப்படியே நிக்கிறேன். ஆமன் பார்ந்தவர்களே, இந்த நம்பிக்கையின் ஒரு உச்சகட்டமாக நான் பார்ப்பது எங்க அப்படின்னா லூக்கா நற்செய்தி. அதே அந்த கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி நிகழ்ச்சியில நமக்கு நல்லா தெரியும், மரியாளுக்கு 13-14 வயசு தாங்க இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு முன்பாக கபிரியேல் வானதூதர் மறுபடியும் தோன்றார். இந்த கபிரியேல் வானதூதருடைய அந்த செயல் என்ன அப்படின்னா, அவர் கடவுளின் பிரதிநிதியா இருந்து மக்களுக்கு முன்பாக தோன்றி ஒரு செய்தியை, மீட்பின் செய்தியை அறிவிப்பார். இங்க மரியாவுக்கு முன்னாடி வந்து தோன்றார். தோன்றின உடனே வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இங்க நல்லா பாருங்க, நான் சொன்னேன்ல கடவுள் உன் கூட இருக்கிறாரு. அப்ப இந்த வானதூதர் சொல்கிற முதல் செய்தி என்ன? கடவுள் உன் கூட இருக்கிறார். கடவுள் ஏன் கூட இருக்கிறார்னா அங்க மகிழ்ச்சி தானே இருக்க வேண்டும், அங்கே நிம்மதி தானே இருக்க வேண்டும், அங்கே சந்தோஷம் தானே இருக்க வேண்டும். அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். ஆனா அடுத்து பாருங்க, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். இப்படி சொன்ன உடனே மரியாவுக்கு என்னங்க வருது? மகிழ்ச்சி வருதா? இல்லையே. அப்ப கடவுள் என்னோடு இருக்கிற பொழுது மகிழ்ச்சி தான் அங்க கிடைக்குமா? மகிழ்ச்சி தான் பரிசா அப்படின்னா இல்ல. கடவுள் என்னோடு இருக்கிற பொழுது அங்கே நான் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து போராட வேண்டி இருக்கும். அதன் வழியாக என்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டி இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, அப்ப அந்த மரியாளுக்குள்ள ஏன் அந்த கலக்கம், ஏன் அந்த தயக்கம்? கடவுள் தானே கூட இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியல. ஏன்னா யூத சமூகத்துல கணவன் இல்லாம ஒரு பெண் இப்படிப்பட்ட இந்த தவறை செய்தால், கருவுற்றால் அவரை கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும். இது மரியாவுக்கு தெரியுங்க. அப்ப தான் கொலை செய்யப்படுவோம் என்பது தெரிந்தும் புரிந்தும் அறிந்தும் கூட அந்த அம்மா என்ன பண்றாங்க? உமது திருவுள்ளப்படியே எனக்கு ஆகட்டும், உமது திருவுள்ளப்படியே எனக்கு ஆகட்டும். இதுதாங்க நம்பிக்கை, இதுதாங்க நம்பிக்கை. கடவுளே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு உங்களால ஒப்பு கொடுக்க முடிகிறது என்றால் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்கள். கடவுளுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றால் கடவுள் உங்களோடு இருப்பார். மரியாள் கூடவே இருந்தார். அன்பார்ந்தவர்களே, அப்ப கடவுள் என் கூட இருக்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சி தான் கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். இல்லைங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. மரியாளுடைய வாழ்க்கையில இயேசு கூட தான் இருந்தாரு. ஆனா எல்லாமே மகிழ்ச்சியா இருந்துச்சா? ஒரு மகிழ்ச்சியுமே இல்லைங்க, ஒரு சந்தோஷமுமே இல்லைங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் சந்தோஷம் என்று கருதுவதல்ல மகிழ்ச்சி. இந்த உலகம் நிம்மதி என்று கருதுவதல்ல நிம்மதி. நமக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்தாதுங்க. இன்னைக்கு நம்ம லிஸ்ட் போட்டு பார்க்கும்போது ஒரு 5 லட்சம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு தோணும்.
5 லட்சம் கைக்கு வந்தோத இன்னொரு 5 லட்சம் தேவை. பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் கூட ஒரு நல்ல ஒரு ஜிகர்தண்டா சாப்பிட்டா, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். நமக்கு முடிவே இராதுங்க. அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய வாழ்க்கை, கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது அந்த மகிழ்ச்சியை மரியாளை போல்தான் சுவைக்க வேண்டும், மரியாளை போல்தான் அனுபவிக்க வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே துயரமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுக்கவே இல்லை, விட்டு கொடுக்கவே இல்லை. அப்ப நம்பிக்கை என்பது என்ன? எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய கடவுளுடைய அன்பிலிருந்து நான் பிரிந்து போகவே மாட்டேன், நான் பிரிந்து போகவே மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. நாம ஏறக்குறைய நம்முடைய வாழ்க்கையில இந்த இயேசுவினுடைய அன்பை எண்ணி பார்க்கிற இந்த நேரத்தில் எவ்வளவோ முறை இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். என்னுடைய நற்கருணை ஆண்டவர் என்னை எல்லா வகையிலும் என்னை பார்த்து கொள்வார், பராமரிப்பார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு எப்படிங்க இருந்திருக்கு? ஏதோ ஒரு சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக திருப்பலியில் கலந்து கொண்டு, இந்த நற்கருணை ஆசிரியரில் கலந்து கொண்டு அப்படியே கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து நம்முடைய கரங்களை இறுக்கமாக பிடிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வருகிற பொழுதெல்லாம் அவர் உங்களது கரங்களை இறுக்கமா கோத்து பிடிக்கிறாரு. என்னுடைய ஆண்டவருடைய அன்பிலிருந்து நான் அணு அளவும் விலக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கடினமான உறுதிதான் நம்பிக்கை. ஆமன் பார்ந்தவர்களே, அத்தகைய ஒரு நம்பிக்கையை நாம் சுமந்தவர்களாக, நம்முடைய இதயத்தில் ஏந்தியவர்களாக இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இதோ நம்முடைய சகோதரோடு இணைந்து இந்த நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து தொடர்ந்து இந்த பாடலிலே பங்கேற்போம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் பொன்னை நேசிக்கிறவர்கள், பொருளை நேசிக்கிறவர்கள், அன்புக்காக அல்ல, நம்மிடம் இருக்கிற பொருளுக்காக, செல்வத்துக்காக நம்மை அன்பு செய்கிறவர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு, அன்போடு இந்த பாடலை தொடர்ந்து பாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தாயும் தந்தையுமாக அவரே இருக்கிறார். ஒரு குழந்தையை போல நம்மை தம்முடைய கரங்களிலே சுமந்து, மடியிலே சுமந்து நம்மை தாளாட்டுவார், நம்மை சீராட்டுவார். நம்புவோம் பிரியமானவர்களே, நம்புவோம். தாயும் அவரே, தந்தையும் அவரே. பாடுவோம். தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். தாயும் அவரே,
தந்தையும் அவரே. பாடுவோமா? தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அன்பார்ந்தவர்களே, வேதனை நம்மை நெருங்குகிற பொழுதெல்லாம், துன்பங்களும் தொல்லைகளும் நம்மை நெருங்குகிற பொழுதெல்லாம் நம்மை காத்திடுவார். நம்மை அற்புதமாக சிறகுகளுக்குள் வந்து நம்மை பராமரிப்பார், நம்மை பாதுகாப்பார். நம்புவோம் பிரியமானவர்களே, நம்புவோம். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சத்தமா பாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அன்பார்ந்தவர்களே, நமக்காகவே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். நம்மை காப்பதற்காக, நம்மை மீட்பதற்காகவே அந்த கல்வாரி மலையிலே பாடுகள் பட்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நமக்காக மனிதரான, நமக்காக பாடுகள் பட்டு உயிர் கொடுத்த அந்த தெய்வத்தை, இந்த ஆண்டவரை நம்புவோம் பிரியமானவர்களே, நம்புவோம். எனக்காகவே மனிதனானா, எனக்காகவே மனிதனானா, எனக்காகவே பாடுகள் பட்டார். எனக்காகவே பாடுகள் பட்டார். எனக்காகவே மனிதனானா, எனக்காகவே மனிதனானா, எனக்காகவே பாடுகள் பட்டார். எனக்காகவே பாடு. கரங்கள் உயர்த்தின பாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். சத்தமாக. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு. இரு கரங்கள் உயர்த்தி சத்தமாக. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். துதிப்போம் எல்லோரும். ஹல்லேலூயா. இயேசுவே, என்னை கைவிடாத தெய்வமே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உங்களோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கணும் ஆண்டவரே. உங்களை விட்டு விலகவே மாட்டேன் ஆண்டவரே. இயேசுவே, உங்களை நம்புறோம் ஆண்டவரே. இயேசுவே, உங்க மீது நம்பிக்கையோடு இதோ இங்கே கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களது துன்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது நோய்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை ஏற்றுக்கங்க. இயேசுவே, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை வழி நடத்தும். இயேசுவே, எங்களது நோய்களை எல்லாம் சுமப்பவர். இயேசுவே, சுகமாக்கும். ஆமென்.
நம்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதன அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். வீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.